Okay. Good morning, students. Now we will see exercise 13.1. Okay, 13.1, first question. Okay, so before we start the question, you just try to read at least once or twice. உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, நாம் என்ன கண்டுபிடிக்கணும், அதில் ஏதாவது புரியாத டேர்ம்ஸ் இருக்கா அப்படின்றதுனால ஒரு 2 முறை கொஷின் நல்லா படிச்சுடுங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், 2 cubes each volume 64 centimeter cube. 2 கியூப் இருக்குது, ஒவ்வொரு கியூப்னுடைய வால்யூம் வந்து 64 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூப் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன். அதே போல் இங்கே சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஸ்கொயர் வரைங்க. இதனுடைய கார்னர் அப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் கியூப். இதனுடைய வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னது 64 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி 2 கியூப் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இங்கே வரைகிற பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்கொயரு, திருப்பம் ஒரு ஸ்கொயரு, எண்டை மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இது ஒரு கியூப். இதே போல் இன்னொரு கியூப் வந்து அவங்க ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு கியூபை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது இன்னொரு கியூபை வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்படி ஜாயின் பண்ணும்போது இதனுடைய சைடு வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சைடு தெரிஞ்சால் நாம் வந்து இந்த ரிசல்ட்டிங் கியூபாய்டு, ஏன்னா இது கியூபு, இது மாதிரி 2 கியூபை ஒன்றா சேர்த்துமோன்னா ஒரு சைடு வந்து லென்த்து இன்க்ரீஸ் ஆகுது. லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுனால இது கியூபாய்டாக மாறிடும். கியூப் பிகம்ஸ் கியூபாய்டு when 2 cubes are joined together. ஓகே, ஏன்னா ஒரு சைடு வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு, இன்னொரு சைடு வந்து சேமாக தான் இருக்குது. எங்கள் ஹைட்டு, இங்கே பிரெத்து, இது லென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு 64, இது ஒரு 64. ஸோ இந்த ரிசல்ட்டிங் கியூபாய்டுக்கு இது வந்து கியூபாய்டு. இந்த ரிசல்ட்டிங் கியூபாய்டுக்கு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஆனால் நமக்கு ஒரு சைடு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இங்கே ஃப்ரம் கியூப்லேருந்து பார்ப்போம். கியூபுக்கான வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா ஏ கியூப், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். ஸோ வால்யூம் வந்து 64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 64 இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். இதை ரெண்டும் நம்ம ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இது 64 இருக்குது, இங்கே ஏ கியூப் இருக்குது. அப்படின்னா இந்த 64 ஏதோ ஒரு நம்பர்னுடைய கியூபாக மாற்றி எழுதுனோம்னா அந்த பவர் சேமாக இருக்கிறதுனால பேஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ஒரு ரூல். பவர் சேமாக இருந்தால் கண்டிப்பாக பேஸு ஈக்குவலாக இருக்கும், அதனால தான் ஈக்குவல். ஸோ இந்த 64 நம்ம என்ன பண்ணணும், இதனுடைய ப்ரைம் ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாம். 64 பார்த்திங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். 3 2s are 2 2s are. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 2s are, ரிமைன் 1, 6 2s are. அகெயின் 2ஆல் 8, அகெயின் 2 4, அகெயின் 2 2s are 4. இப்போ பார்த்திங்களா 64 வந்து நம்ம இப்படி பிரித்து எழுத முடியுது. 64 consists of 2 into 2 into 2, இது மாதிரி மொத்தம் 6 2 இருக்குது. 6 2s are there. ஸோ இந்த 64 நம்ம இது வந்து 3ஆக பிரிக்கணும். ஏன்னா 1 2 3, ஏன்னா 4 அடுக்கு 3, 4 to the power 3, 8 to the power 3. 4 cube will give 64. 4 into 4 16, 16 into 4 64. Okay, so both powers are same, therefore A is equal to 4 centimeter. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த கியூப்னுடைய ஒரு சைடு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ரிசல்ட்டிங் கியூபாய்டு இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிசல்ட்டிங் கியூபாய்டு. ஸோ ஒரு பக்கம் வந்து 4 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சோம். அப்படின்னா இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, இந்த சைடு வந்து 8 சென்டிமீட்டராக இருக்கும். 8 சென்டிமீட்டராக இருக்கும். இந்த சைடு ஹைட் வந்து 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அதே போல் இந்த ஹைட்டு அப்புறம் இந்த பிரெத்து இது ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல லென்த்து
லென்த்து வந்து 8 சென்டிமீட்டராகவும் ஹைட்டு வந்து இந்த ஹைட்டு 4 சென்டிமீட்டராகவும் பிரெத்து 4 சென்டிமீட்டராகவும் இருக்குது. அதாவது 2 க்யூபை வந்து ஒன்றா சேர்க்கும்போது அது க்யூபாய்டாக மாறுது. அப்படி க்யூபாய்டாக மாறும்போது இதில் 3 பக்கங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டுன்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு. இந்த ஹைட்டு 4 தான், இந்த பிரெத்து 4 தான், இந்த லென்த்து மட்டும் 8 மாறுது. அதுதான் இந்த மெஷர்மெண்ட்டு. இந்த 3 மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூபாய்டு. இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூபாய்டு, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிசல்ட்டிங் க்யூபாய்டு அப்படின்னு எழுதிக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிசல்ட்டிங் க்யூபாய்டு அப்படின்னு போட்டுட்டு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு லென்த்து இன்ட்டு பிரெத்து ப்ளஸ்ஸு பிரெத்து இன்ட்டு ஹைட்டு ப்ளஸ்ஸு ஹைட்டு இன்ட்டு லென்த்து. ஓகே, ஞாபகம் இருக்குங்களா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூபாய்டு இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல்பி. இது பாருங்கள், அப்படியே சைமல்டேனியஸாக எழுதிட்டு வருதான். 2 இன்ட்டு எல்பி பிஹெச் ஹெச்எல், மூணுமே கண்டினியூஸாக பண்ணுங்கள். எல்பி அப்புறம் பிஹெச் அப்புறம் ஹெச்எல். இங்கே வந்து சர்ஃபேஸ் ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மீதி நீங்கள் வேல்யூஸ் 2 இன்ட்டு லென்த் வந்து பார்த்திங்கன்னா 8 மல்டிப்ளிகேஷன், அது டாட்டை வச்சுக்கோங்க, 4 ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் பிரெத்து 4 இன்ட்டு ஹைட்டு 4 ப்ளஸ்ஸு ஹைட்டு 4 இன்ட்டு லென்த்து எல் 8. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 4 8s are 32 ப்ளஸ் 4 4 16 ப்ளஸ் 4 8s are 32. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 32 64 70 80 160. நீங்களே மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஐடியா மட்டும் புரிஞ்ச போதும். அதாவது சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதான என்ன ஃபார்முலா ஒன்று, ரெண்டாவது வால்யூம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான மெஷர்மெண்ட் 64ன்னு சொல்லிட்டாங்க. இதிலேருந்து வால்யூம்லேருந்து ஒரு சைடை கண்டுபிடிக்கிறோம். இந்த சைடு கண்டுபிடிச்சிட்டு பின்னாடி இந்த க்யூபாய்டுக்கான லென்த்து பிரெத் ஹைட்டு என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். அது தெரிஞ்சால் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே ஸ்கொயர் சென்டிமீட்டர், இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஷால் வி டூ த செகண்ட் சம், கொஷின் நம்பர் 2. Okay, now let us see second sum. Okay, இந்த ரெண்டாவது கொஷினை வந்து படிச்சுக்கோங்க. A vessel is in the form of hollow hemisphere mounted by a hollow cylinder. The diameter of hemisphere is given. So first, a vessel is in the form of hollow hemisphere. Hemisphere na என்னன்னு தெரியும், இதுதான் hemisphere. ஓகே, ஹாலோ ஹெமிஸ்பியர். ஹாலோன்னா எம்டியாக இருக்குது. ஹெமிஸ்பியர், ஸ்பியர் உங்களுக்கு தெரியும், பால். அந்த பாலில் வந்து ரெண்டாக வெட்டினா நமக்கு ஒரு பகுதி கிடைக்கல, அதான் ஹெமின்னா பாதி, ஹெமிஸ்பியர். ஸோ ஹாலோன்னா உள்ளே எதுவும் இல்லை, எம்டியாக இருக்குன்னு, இதுதான் ஹாலோ ஹெமிஸ்பியர். மவுண்டட் பை, மவுண்டட்னா அதன் மேலே வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். எ வெசல் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர். இது ஹாலோ ஹெமிஸ்பியர் மவுண்டட் பை ஹாலோ சிலிண்டர். சிலிண்டர் உங்களுக்கு தெரியும், ஹாலோ சிலிண்டர் இது மேலே வச்சுருக்காங்க. சிலிண்டர் இப்படி தான் இருக்கும். அதே போல் பேஸும் வந்து பேஸ் வந்து லைக்
சர்க்கிள். ஓகேவா? ஸோ இந்த மேல் பகுதி இது வந்து சிலிண்டர், இந்த கீழ் பகுதி இது வந்து ஹெமிஸ்பியர். ஓகேவா? இதுதான் சொல்லியிருக்காங்க, இப்படி தான் இருக்கு. இதுதான் வெசல். ஓகேவா? இதுதான் வெசல். எ வெசல் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப், ஓகே, இந்த வெசல்னுடைய ஃபார்ம் VESSEL. வெசல் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. இதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இது புரிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக சம்மு போட்டுடலாம் ஈஸியாக. அதுக்கு அடுத்து என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க? த டயாமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா, இதனுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. எது டயாமீட்டர்? இந்த ஹெமிஸ்பியருக்கு இதுதான் சென்டர். இந்த ஹெமிஸ்பியருக்கு இதுதான் சென்டர். இதனோட டயாமீட்டர் வந்து எதுவாக இருக்கும்? இது இருக்குமா? இது டயாமீட்டரா? கிடையாது. இது வந்து ரேடியஸ். டயாமீட்டர்னால் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். இதுதான் டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14 சென்டிமீட்டர், 14 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டயாமீட்டர் 14 அப்படின்னும் போது ரேடியஸ் வந்து அதில் பாதி. அதனால் 14, half of 14 7. ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் 7. ஓகே, ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் 7. அது ஒரு மெஷர்மெண்ட்டு அங்கே கொடுத்ததுன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டோட்டல் ஹைட் ஆஃப் த வெசல் இஸ் 13. டோட்டல் ஹைட்டு இங்கிருந்து இது வரைக்கும் 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் அப்படின்றதும் இங்கிருந்து இது வரைக்கும் அப்படின்றதும் 2 ஒன்று. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் 7 ஏற்கனவே தெரியும். இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் என்ன இருக்கும்? 7ஓட எது கூட்டினா 13 வரும்னு பார்க்கணும். ஸோ இங்கிருந்து இந்த ஹைட் வந்து 6 சென்டிமீட்டராக இருக்கும். ஏன்னா 6 + 7 தான் 13. டோட்டல் ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு இந்த 2 பார்ட்டு சிலிண்டர்னுடைய ஹைட்டு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா ஹெமிஸ்பியர்னுடைய ரேடியஸ் தெரியும். ஹெமிஸ்பியர்னுடைய ரேடியஸு 7. இது 7 அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்ட்டும் 7 தான். இப்போ நமக்கு சிலிண்டர் ஹெமிஸ்பியர் 2 இருக்குது. இந்த ஹெமிஸ்பியருக்கான ரேடியஸ் வந்து 7 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த சிலிண்டர் இருக்குல்லையே, அந்த சிலிண்டருக்கான ரேடியஸும் 7 தான், ப்ளஸ் ஹைட்டு 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 3 மெஷர்மெண்ட்டு நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும். அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பண்ணால் ஃபைண்ட் த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல். இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா, உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன தெரியும்? இன்னர்னால் இன்சைடு, இங்கேருந்து இது ஃபுல்லாக மொத்தம் எவ்வளோ இருக்கும், இல்லைன்னா அவுட் சைடு. ஆனால் அவங்க கேட்குறது இன்னர். ஆனால் இங்கே வந்து இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸு கிடையாது, எக்ஸப்ட் த திக்னஸ். ஓகே, ஸோ த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல் இஸ் ஈக்குவல் டு த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல் இஸ் ஈக்குவல் டு, இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஹெமிஸ்பியர், இன்னொன்று சிலிண்டர். இப்போ CSA கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், சிலிண்டர்னுடைய கவுடு சர்ஃபேஸ் ஏரியா, அதுதான் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. ப்ளஸ்ஸு இந்த ஹெமிஸ்பியருக்கு இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா மேபி கவுடு சர்ஃபேஸ் ஏரியா, நீங்கள் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியான்னு கூடலாம். கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் 2 பார்ட். இது வந்து ஹெமிஸ்பியர்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா, இது வந்து சிலிண்டர்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் கிடச்சிடும். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. CSA ஆஃப் சிலிண்டர் 2πRH. இது ஃபார்முலான்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதை பாருங்கள். இந்த ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வரும். CSA ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 2πr². அவ்வளோதான். இது மட்டும் புரிஞ்சால் இந்த சம்மு ஈஸியாக போட்டுடலாம். இது உங்களுக்கு புரிதல் தான் இருக்குது. மற்ற நம்பர்ஸ் வந்து ரேடியஸை மாற்றி கொடுத்தாலும் பரவாயில்ல. அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்போ ரெண்டுத்தையும் பண்ணால் 2π இங்கே 2π 2 இடத்துலையும் பொதுவாக இருக்குது. R இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதனால் நீங்கள் 2π அப்புறம் R இது 3த்தையுமே அப்படியே வெளியே எடுத்துடுங்க. இது 3 வெளியே எடுத்துட்டால் இங்கே H மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ்ஸு இங்கே 2π வெளியே வந்துடுச்சு. R² ஒரு R இருக்குது, க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது புரிதல். ஓகேவா? 2πr இங்கேயும் இருக்குது, 2πr இங்கேயும் இருக்குது. அதில் பொதுவாக வெளியே எடுத்தாச்சு. 2πr வந்துடுச்சு. இங்கே H இருக்குது மீதி, ப்ளஸ்ஸு இங்கே R இருக்குது. அவ்வளோதான். இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண 2π வேல்யூ 22/7. R வேல்யூ எதனுடைய R சார் போடணும்? எங்கள் ஸ்பியருக்கும் 7 தான் இருக்குது, சிலிண்டருக்கும் 7 தான். ஏன்னா ஹெமிஸ்பியர் இஸ் மவுண்டட் பை சிலிண்டர் அப்படின்னா இந்த பேஸ் வந்து பொருந்தும். அதனால் இதனோட ரேடியஸும் சேம். அதனால் இங்கே 7 க்ளோஸ் ப்ராக்கெட். ஹைட்டு 6 ப்ளஸ்ஸு
ரேடியஸ் அகெயின் 7 க்ளோஸ் ப்ராக்கெட். இது சிம்பிளி வேணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்கள், 7 கட் பண்ணிவிடுங்க. 2 to 44. இங்கே 6 + 7 6 + 7 13. ஜஸ்ட் யூ மல்டிப்ளை, யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, நீங்கள் தான் மல்டிப்ளை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னென்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல் ஃபைனலாக நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஏன்னா சென்டென்ஸ் எழுதுனா தான் அது நல்லாயிருக்கும். ஓகேவா? அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்லேயே இருக்கும் பாருங்கள், என்னென்ன இருக்கும். ஃபைண்ட் த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல். நீங்கள் எப்படி ஆன்சர் கொடுக்கணுன்னா, த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல் இஸ் அப்படின்ட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதுங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் we will see third sum. Okay. Okay, students. Okay, now we will see third question. Okay. So third question ஒரு முறை படிச்சுக்கோங்க. A toy is in the form of a cone of radius 3.5 cm mounted on a hemisphere. ஏற்கனவே செகண்ட் கொஷினில் பார்த்தது போலவே ஹெமிஸ்பியர் மேலே a cone of radius 3.5 is mounted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஹெமிஸ்பியர். இந்த ஹெமிஸ்பியர் மேலே ஒரு கோன் வச்சுருக்காங்க. ஓகேவா? இதுதான் டாய். இந்த கோனுக்கான ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் கோனுடைய ரேடியஸ். கோனுடைய ரேடியஸ் 3.5. ஸோ இந்த ரேடியஸும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்படின்னா நீங்கள் எழுதி 3.5. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, the total height of the toy. the total height of the toy வந்து இங்கிருந்து இது வரைக்கும் இதுதான் total height. 15.5 இங்கிருந்து இது வரைக்கும் இதனுடைய ஹைட் வந்து 15.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ரேடியஸ் 3.5 அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து 12 இருக்கும். ஏன்னா 12 + 3.5 தான் 15.5. டோட்டல் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஹைட் 15.5. இது 3.5 அவங்க ஏற்கனவே ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சொல்லிட்டாங்க. A toy is in the form of a cone. இதுதான் கோன் ஆஃப் ரேடியஸ் 3.5. ஸோ இந்த ரேடியஸ் 3.5ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது 3.5 அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ரேடியஸ் தான். ஸோ ஹெமிஸ்பியர் ரெண்டுமே ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கிறதுனால பேஸ் சேமாக இருக்கும். அதனால் இந்த ரேடியஸும் ஒன்று தான். இங்கேயும் அதே தான். ஸோ இது 3.5. ஸோ டோட்டல் 15 அப்படின்போது இது மட்டும் 12. அவ்வளோதான். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச போதும் இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணுங்கள். என்ன கேட்குறாங்க, த டோட்டல் ஹைட் கூட ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் நீங்கள் என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா அவுட் சைடு ஃபுல்லாக. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கோன் தனி, ஹெமிஸ்பியர் தனி. ஸோ ஹெமிஸ்பியருக்கான சர்ஃபேஸ் ஏரியா 2πr² ப்ளஸ் கோனுக்கான சர்ஃபேஸ் ஏரியா. கோனுக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டு இருக்குது. ஏன்னா இந்த கோன் இப்படி இருக்குது இல்லையா, இந்த பாட்டம் வந்து அந்த ஹெமிஸ்பியர் மேலே உட்காந்துருக்கிறதுனால இந்த பாட்டம் வந்து மறைஞ்சிடுது. ஓகே, சர்ஃபேஸ் ஏரியானா வெளிப்பக்கம் இருக்கிறது தான். ஸோ இதுக்கு சிஎஸ்ஏ மட்டும்தான், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான். இதனுடைய சிஎஸ்ஏவும் அதே போல் இதனுடைய சிஎஸ்ஏவும் சேர்த்துமோன்னா நமக்கு இந்த டாயினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ சிலிண்டர் கோனுடைய சிஎஸ்ஏ என்ன ஃபார்முலான்னா πr/L. இங்கே 2πr² πr/L. ஓகே சார், இதுக்கான எல்லா வேல்யூம் நமக்கிட்ட இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. என்ன வேல்யூ, இங்கே எல் வந்துருக்கு இல்லையா, பை தெரியும், ஆர் தெரியும், எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன். எல் வேல்யூ கிடையாது. இங்கே பாருங்கள், இது வந்து ஹைட்டு, இது வந்து ரேடியஸு.
ரேடியஸ் 3.5, ஹைட் வந்து 12. அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட்டு நமக்கு இல்லை. நாம் ஸ்லாண்ட் ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஸ்லாண்ட் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்லாண்ட் ஹைட்டு இது வந்து ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பார்ட் மட்டும் ரைட் ட்ரையாங்கிள். நான் இங்கே போடுறேன் பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. இந்த ரேடியஸ் 3.5, இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு தான் நமக்கு தேவை. இது ஹைட் வந்து 12. ஸோ இது ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம் we have to apply. என்ன சொல்லுது அது? பித்தாகரஸ் தியரம், ஆஸ் பர் த பித்தாகரஸ் தியரம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்ச போடலாம். எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹெச் ஸ்கொயர் அப்படின்னா என்னது? 12 ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னால் 3.5 இன்ட்டு 3.5 என்னது? 35 தெரியும். 35 இன்ட்டு 35 ஒரு ஷார்ட்கட் ஐடியா இருக்குது. இந்த 5 இன்ட்டு 5 25, 3 நெக்ஸ்ட் நம்பர் 4, 3 4s are 12. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்குன்னா 12.25. இது என்னுடைய 12.25. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியுமா தெரியல. எந்த நம்பர் 5ல் எண்ட் ஆனாலும் இந்த 5 ஸ்கொயரை 25 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 3 இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்த நம்பர் வந்து 4. அதனால் 3 இன்ட்டு அடுத்த நம்பர் 4, 3 4s are 12. ஸோ 12 2 போட்டிங்களான்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது ஒரு ஷார்ட்கட்டு. இதே போல் 25, 45, 55, 65 இந்த மாதிரி லாஸ்ட்டில் 5 எண்ட் ஆகிற எல்லா நம்பருக்கும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, எனிவே அது அப்புறம் கூட கற்றுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆர் ஸ்கொயர் தெரிஞ்சிடுச்சு. ஹெச் ஸ்கொயர் 12 ஸ்கொயர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 12 ஸ்கொயர் 144 ப்ளஸ் 12.25. இதை ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ 156.25. இது எல் ஸ்கொயர். இப்போ எல் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்லை கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியணும். ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியுமா? அதையும் நான் சொல்லிடுறேன். 156.25 இருக்கா? அப்படியே லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிக்கலாம். பாயிண்ட் இங்கே இருக்குது. பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பேர் பண்ணுங்கள், இந்த பக்கம் பேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதுதான் சிங்கிளாக இருக்குது. ஸோ இந்த நம்பரில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். புரியுதா பாருங்கள். அப்படி புரியலனா நான் தனியாக கூட சொல்கிறேன். ஸோ 1 இன்ட்டு 1 1. ஓகேவா? அடுத்த நம்பரு 5 6 எடுத்துக்கோங்க. இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண 2 பண்ணுங்கள். இங்கே ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 5 போட்டோம்னா ஓகே 2 போட்டோம்னா வரும். 2 போடுங்க, இங்கே 2 போடுங்க. 2 2 4, 2 2 4 44. ஸோ 6 - 4 2, 5 - 4 1. அப்புறம் அந்த 2 5 எடுத்துக்கோங்க. அங்கே பாயிண்ட் இருக்குது இல்லையா, அதனால் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதே போல் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 4 வரும். இங்கே ஒரு நம்பரு சூஸ் பண்ணணும். ஸோ எந்த நம்பரை சூஸ் பண்ணால் நமக்கு இது வரணும்? 5 போட்டுக்கலாமா? 5 போட்டால் 5 to 10 5. ஓகே, 5 போட்டால் கரெக்டாக வரும். இங்கே 5 போட்டுங்க. 5 5 25, ரிமைண்டர் 2. 5 4 20 22, ரிமைண்டர் 2. 5 to 10 12. ஸோ இது கரெக்டாக வருது. ஸோ என்ன ஆன்சர்? 12.5. ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 156.25. எல் இஸ் ஈக்குவல் டு 12.5. ஸோ இதுதான் இதில் கொஞ்சம் சிக்கல். இது சிக்கல் இல்லை, உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியணும். இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா வேறு இடத்துல கூட யூஸ் ஆகும். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. அடுத்தது இந்த ஷார்ட்கட் அந்த மல்டிப்ளை பண்ணுறது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி போடலாம். அப்படிலாம் டைரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இதை போட்டுக்கோங்க. ஓகே, நாம் போடலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சதான் நம்ம இந்த இடத்துல வேல்யூஸை கண்டுபிடிச்சி போட முடியும். அடுத்தது இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த இடத்துல இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது. 2 காமனாக இல்லை, பை மட்டும் காமனாக இருக்குது, ஆர் காமனாக இருக்குது. அதனால் பை ஆர் காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துருங்க. மீதி வந்து 2 இருக்குது. பை வெளியே எடுத்தாச்சு, 2 இங்கே போட்டாச்சு. ஆர் ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஒரு ஆர் வெளியே வந்துச்சு, இன்னும் ஒரு ஆர் இருக்குது, 2r ப்ளஸ்ஸு. இங்கே பை ஆர் வந்துச்சு, எல்ல மட்டும்தான் இருக்குது, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பையனுடைய வேல்யூ 22/7,
ஆர்னுடைய வேல்யூ 3.5 க்ளோஸ் ப்ராக்கெட் 2r அப்படின்னா 2 டைம்ஸ் 3.5 கண்டிப்பாக 7 ஞாபகம் வச்சுக்கோங்க 2r அப்படின்னா 3.5 இன்ட்டு 3.5 இன்ட்டு 2 ஸோ 7 ப்ளஸ்ஸு எல் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்க 12.5 ஸோ ஆல் டுகெதர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க 22 பை இதை நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணும்போது இங்கே பாயிண்ட் இருக்குது ஸோ 0.5 அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே 2 போட்டுக்கலாம் ஏன்னா 3.5 2 டைம்ஸ் இருக்குல்ல இங்கே 2 போட்டு பண்ணிக்கலாம் அது கூட உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் பண்ணிக்கோங்க இப்போ 22 இன்ட்டு 0.5 க்ளோஸ் ப்ராக்கெட் 19.5 அப்போ 22 இங்கே 0.5 அப்படின்றது ஆஃப் அதனால் 22 ஆஃப் 11 இன்ட்டு 19.5 இது உங்களுக்கு இதுக்கு மேலே கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி என்ன கொஷினில் கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு புரிஞ்சிட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரேடியஸ்ஸு ஹைட்டு அதுலேருந்து என்ன நமக்கு தேவை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு ஃபார்முலாவை தப்பு பண்ணாமல் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் கிடச்சிடும் ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ Okay, good morning students. Now we will see. Okay, good morning students. Page number 244, exercise 13.1. Exercise 13.1, page number 244. Question number 4. Question number 4. Okay. So question number 4. Question number 4 and 5 ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்கும் பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா நான் கொஷின் நம்பரை ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க கொஷின் நம்பர் நீங்கள் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க புக் எடுத்து வச்சுட்டு இந்த கொஷின் நம்பரை பாருங்கள் பார்த்துட்டு அந்த கொஷின் நம்பரை ஒரு முறை 2 முறை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க ஓகேவா கொஷின் நம்பர் 4 நான் படிக்கிறேன் a cubical block of side 7 centimeter cubical block அப்படின்னா வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக நல்லா பெருசாகவே வரைஞ்சிக்கோங்க இதுதான் ஸ்கொயர் 4 சைடு யூஸ் பண்ண ஓகே cubical block இது வந்து ஒரு சென்டர் பாயிண்டில் இன்னொரு ஸ்கொயர் போடுங்க இப்போ இந்த கார்னரை மட்டும் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுதான் cubical block ஓகேவா a cubical block of side 7 cm இது ஒரு சைடு வந்து 7 cm சைடு 7 cm அவனே கொடுத்துட்ருக்கான் தெளிவாக கொடுத்துட்ருக்கான் ஓகே is surmounted by a hemisphere ஏன்னா இது மேலே ஒரு ஹெமிஸ்பியர் வச்சுருக்காங்களாம் ஹெமிஸ்பியர் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி இந்த கார்னரோட ஒட்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெமிஸ்பியரை வந்து அது மேலே இப்படி வச்சுருக்காங்க புரியுதா ஓகே டயக்ராம் இன்னொரு முறை கூட நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கோங்க தெளிவாக நான் இந்த டயக்ராம் புரிஞ்சதான் நீங்கள் வந்து சம்ம புரிஞ்சிக்க முடியும் ஒரு cubical block